ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான கோணம், டைமென்ஷன், வெளிச்சம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். யாருக்கு தெரியுமா? மனதை வாசிக்கும்போது அங்கே ஒருமுகப்படுத்தி என்னோட பேசுங்க, சில வார்த்தை தாருங்க, அவங்களுக்கு தான். Amen. ஓகே, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. எனக்கு கொஞ்சம் கூட பேசணும். உட்காருங்க. பாஸ்டர் பேசுங்கன்னு சொல்லுங்கள். காலில் கேட்கலையா? நல்லா பேசுங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பாஸ்டர் நல்லா பேசுகிறவர் தான். Amen. அதாவது இன்ஃபினிட் பிளெஸ்ஸிங், இன்ஃபினிட் டாடி காட். அவருக்கு துவக்கம் இல்லை, முடிவு இல்லை. யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத, அது நம்ம ஆராயவே முடியாது பெரிய காரியம், அதான் இன்ஃபினிட். எண்ணி முடியாத, அதை கவுண்ட் பண்ணவே முடியாதான், அவ்வளவு அதிசயங்களை செய்கிறாராம், அதான் இன்ஃபினிட். மேலே பார்ப்பான்னாரு, என்ன முடியுமான்னாரு, என்ன முடியாது இல்லையா, அதான் இன்ஃபினிட். Amen. சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்கள் மனசை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், முடிவில்லா, அளவில்லா, எல்லை இல்லாத ஆசீர்வாத துவக்கம். ஸோ நான் மந்த்துக்கு பேசலை, சபைக்கு பேசுகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக நான் பேசலை, ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறார். Amen. ஆகவே இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. திங்கட்கிழமையே ஜோயலுக்கு போஸ்ட் போட சொல்லிட்டேன். அது பூமியை மனுபுத்திரருக்கு தந்தார். நேற்று தான் காலையில் மறுபடியும் இந்த வெளிச்சத்தை கொடுத்தார். உடனே தம்பி அதை மாற்றி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் மனதில் வைக்க வேண்டியது, உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் எண்ணத்தில் லிமிட்டே கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்க அவர் எண்ணத்தில் லிமிட்டே கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்க அவர் எண்ணத்தில் அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. அவ்வளவாய் நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்வதை விட, கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்களை என்னை அவர் இணைத்திருக்கிறார். அந்த சரீரத்துக்குள்ள பிதாவுடைய பரிபூரணம், குமாரனுடைய பரிபூரணம், பரிசுத்தாவினுடைய பரிபூரணம், மூன்றையும் அதற்குள் வைத்து தான் உங்களை இணைத்திருக்கிறார். ஆகியவை அந்த இணைப்பிலேயே பிதாவுடைய பரிபூரணத்தின் வாழ்வும், குமாரனுடைய பரிபூரணத்தின் வாழ்வும், பரிசுத்தாவினுடைய பரிபூரணத்தின் வாழ்வும் நமக்கு, நான் செடி நீங்கள் கொடிகள் என்று சொன்னார் பாருங்க. அந்த வேரிலிருந்து, அந்த செடியிலிருந்து கொடிகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஜீவன் வருவது போல, இன்னைக்கு சொல்கிறது அவருடைய பிதா, குமாரன், பரிசுத்தவனுடைய பரிபூரணம், அதற்குள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் அந்த தேவத்துவத்தின் பரிபூரணத்தை எல்லாம் சரீரத்தில் வைத்தார் என்றால் அவருக்காக வைக்கலை, சரீரத்தில் இணைத்திருக்கிற உங்களுக்காக வைத்திருக்கிறார். பரிபூர்ணம் என்றால் அது குறைவே இல்லை, எதிலும் குறைவில்லை. ஹெல்த்தில் குறைவில்லை, ஃபைனான்ஸில் குறைவில்லை, விசுவாசத்தில் குறைவில்லை, கிருபையில் குறைவில்லை. எல்லாம் அந்த பரிபூரணத்துக்குள் இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு சங்கீதம் 78 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
அதில் தான் உங்களுக்கு நான் பேசி இன்றைக்கி எக்காலம் ஊத போகிறேன். எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக எனக்கு கொடுத்த குடும்பங்கள் மேலே, என்னோட கனெக்டாக இருக்கிறவர்கள், என் ஸ்பிரிட்டில் கனெக்டாக இருக்கிறவர்கள் மேலே, என்னோட ரெவலேஷன் ஃபாலோ பண்ணுறவங்கள் மேலே, சபைக்கு வெளியேயும் பல தேசத்திலிருந்து என்னை பார்க்க வருகிறவர்கள் மேலே, என்னுடைய விஸ்டம் கேட்க வருகிறவர்கள் மேலே நான் இப்போது எதை பிரகடனப்படுத்துகிறேன்? உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு லிமிட்டே கிடையாது, எல்லையே கிடையாது, அளவே கிடையாது என்பதை உங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறேன். லைவை பார்க்க போகிறவங்களுக்கும் இப்போது நான் சொன்ன எல்லாருக்கும் இந்த தீர்க்கதரிசன வேர்டை பிரகடனப்படுத்துகிறேன். நம்ம மாதத்துக்கு பேசுகிறவர்கள் அல்ல, ஆனால் கொலோசியர்களே வாரங்களின் பண்டிகை, மாதங்களின் பண்டிகை, வருஷங்களின் பண்டிகை, இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. இந்த பண்டிகையின் பொருளாய் ஓட்டிலே இயேசு இருந்தார். இப்போது இயேசு வந்து விட்டார். நமக்கு இயேசுவுக்குள் பண்டிகை, இயேசுவின் பலிக்குள் பண்டிகை. சங்கீதம் 118 பண்டிகை பலிகளை கொண்டு வந்து, பலி என்றாலே இயேசு கிறிஸ்து, பண்டிகை பலிகளை கொண்டு வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கள், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பெரிய மார்வலஸ் லைட், அந்த சவுலை சந்தித்த ஒரு ஆச்சரியமான ஒளி. பேதுரு சொல்கிறார், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நமக்குள்ள ஆச்சரியமான ஒளி இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் இருந்து அந்த பண்டிகை பொருளாகி இயேசுவுக்குள் இந்த நாள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற மாதம் அல்ல. இந்த நாளிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்டிகை? இன்ஃபினிட் டாடியிடத்தில் இருந்து நோ எண்ட், நோ லிமிட், no boundary in all your areas என்பதை சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஓகே. சங்கீதம் 78 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டாடி செஞ்சதை உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன், நீங்களும் சேர்ந்து வாசிக்க போகிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டாடி செஞ்சதை சங்கீதம் 78 12 போடுமா 16 வரைக்கும் வாசிக்க போகிறேன். இது டாடி செஞ்சது, உங்களுக்கு செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் கடைசி வசனம், இதுவும் நோ லிமிட், நோ எண்ட், இன்ஃபினிட் பிளெஸிங் என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் அந்த கடைசி வசனம் போடுமா, அற்புதம், சூப்பர் நேச்சுரல், ஆல்சோ இன்ஃபினிட். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாமே. யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 25 வாசிங்க, வாய் தரது. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றா எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். அப்போ இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக லிஸ்ட் போட்டு எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது.
அப்போ இப்போ மறுபடியும் நம்மளை எங்கே கொண்டு போகிறாரு? அது அவர் செஞ்ச சூப்பர் நேச்சுரல். இனிமேல் யார் இதை புரிஞ்சிருக்கிறாங்களோ, யார் கிரேஸ் ட்ரூத்தில் இருக்கிறாங்களோ, யார் தெளிவாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நம்ம சபைக்கு செய்கிற அற்புத அடையாளங்கள் இன்ஃபினிட், அதுக்கு அளவே இல்லை, அது உலகமே கொள்ளாது. அந்த ஒரு பிளேஸுக்கு நம்முடைய சபையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் மறுபடியும் பிரகடனப்படுத்துகிறேன். நீங்கள் ஆமேன் சொல்லணும். நான் மறுபடியும் பிரகடனப்படுத்துகிறேன். ஆமேன். சரி, சங்கீதம் 78 12 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 78 12 அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் வழியாய் வந்த அந்த இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் இருந்தபோது, உபவாசிங்க இதை பார்த்து, அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக, தேசவாயத்திலிருந்து வாசிங்க, எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை அவங்க கண்ணுக்கு முன்பாகவே எகிப்து தேசத்தில் சோவான் வெளியில் எதை செஞ்சாராம்? அதிசயமானவைகளை செய்தார். அடுத்த வசனம் போடுமா? கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை, இதான் சூப்பர் நேச்சுரல், ஜலத்தை குவியலாய் நிற்கும்படி செய்தார். இது மோர் தேன் சூப்பர் நேச்சுரல். அடுத்த வசனம் போடுமா? வாசிங்க. பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அடுத்த வசனம் போடுமா? வனாந்திரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். சூப்பர் நேச்சுரல். வனாந்தரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். நெக்ஸ்ட் போடுமா? நெக்ஸ்ட்டு கண்மலையிலிருந்து நீர் ஓட்டங்களை, கண்மலையிலிருந்து நீர் ஓட்டம் அது வாட்டுக்கு பீரிட்டு கொண்டு அப்படியே ஒவ்வொரு அது வாட்டுக்கு நீர் ஓட்டம்னா உங்களுக்கு தெரியலையா? கண்மலையிலிருந்து நீர் ஓட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல் ஓடி வரும்படி செய்தார். இதான் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு எகிப்திலே செய்த சூப்பர் நேச்சுரல்னுமே நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த சூப்பர் நேச்சுரல். நம்மையும் இந்த சூப்பர் நேச்சுரலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன் சொல்லணும். ஓகே, அடுத்தபடி அதே அதிகாரம் 23 போடுமா? 23 அதே அதிகாரம் 23 கொஞ்சம் கருத்தை புரிஞ்சுக்கணும். அவர் வாசிங்க, உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு, ஐயா உங்களுக்கு எனக்கும் அவர் கிரியை பண்ணா உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திறந்து. எந்த கதவுங்க? எந்த கதவை? வானத்தின் கதவுகளை திறந்து உங்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக வானத்தின் மதகுகளை, கதவல்ல வானத்தின் மதகுகளை அவர் திறக்க போகிறார். மழை என்றாலே ஆசீர்வாதத்தை குறிக்கும். அப்போ வானத்தின் மதகுகளை திறந்து அவர் தண்ணீரை பெய்ய போகிறார் என்றால் பெரிய ஒரு ஆசீர்வாதமான மழை சூப்பர் நேச்சுரலாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளை இட்டு விட்டார். ஏனென்றால் வானத்தின் கதவுகளை அவர் என்ன பண்ணிட்டார் சொல்லுங்க? திறந்துட்டார். உங்களுக்கு எனக்கா திறந்துட்டாரா?
வானத்தின் பலகணிகளை திறந்துட்டாரா? இரும்பு கதவை திறந்துட்டாரா? அங்கே வானத்தின் மேகங்களுக்கு கட்டளையிட்டுட்டாரா? யாருக்கான்னு கேட்பேன். எனக்கா கட்டளையிட்டார்னு சொல்லணும். யாருக்காக? எனக்காக. எதை கட்டளையிட்டார்னு கேட்பேன். முடிவில்லாத, அளவில்லாத, எல்லையில்லா ஆசீர்வாதம். சொல்லுங்க, எனக்கும் எங்கள் மக்களுக்கும் பாஸ்டர் தரிசனத்துக்கும் முடிவில்லாத, எல்லையில்லாத, அளவில்லாத, நோ எண்டு, நோ லிமிட்டு, நோ டெரிட்டரி, இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஓகே, அடுத்த வசனம் போடுமா? 21 வாசிங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி. எத்தனை வருஷம்? 40 வருஷம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷித்தல் என்றாலே மேலிருந்து வர்றது தான். மேலிருந்து வர்ற மழை, மேலிருந்து வருகிற பனி. அப்போ இங்கே மேலிருந்து மழை மட்டும் வரல, மேலிருந்து பனி மாத்திரம் வரல, மேலே இருந்து ஆகாரத்தை வருஷிக்க பண்ணுகிறார். எங்க? இயேசு ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. மேலிருந்து வருஷிக்க பண்ணி. வாசிங்க. வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு, தானியம் என்றால் அப்பம். வானத்தின் தானியம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த தானியம் கொத்தமல்லி அளவாக வெண்மையாக இருந்தது. டெய்லி காலையில் தேவன் அவர்களை வானத்தின் அந்த கொத்தமல்லி அளவான அந்த மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். டெய்லி கொடுத்தார். 40 வருஷம் கொடுத்தார். இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்களுக்கு ஆகாரத்தை வருஷிக்க அவர்தான் பண்ணி. ஆகாரத்தை வருஷித்தல் என்றாலே மழை தான். இனிமே பெரிய மழை தான். என் காதில் பெரிய மழை இறைச்சல உங்களுக்கு எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம் போடு. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்களுக்கு கொடுக்கிற அப்பத்தை 40 வருஷம் மனுஷனுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை வனாந்தரத்தில் மனுஷன் சாப்பிட்டான். நீங்களும் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். மரித்தாலும் பிழைப்பான் என்றால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் இதை புசிக்கிறவன் அந்த வியாதியின் மத்தியிலும் பிழைப்பான். வியாதியில சுகத்தை பெற்றுக்கொள்வான். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ்ரவேலர்களுக்கு செஞ்சது. அடுத்த வசனம் போடுமா? வாய்ஸ்தவங்க. ஆகாசத்தில் எல்லாம் மேலே இருந்தான். ஆகாசத்தில் கீழ்காற்றை வர பண்ணி. எத்தனை பேர் நமக்கு ஒரு கீழ்காற்று ஆண்டவரை அடிக்கிறத விசுவாசிக்கிறீங்க? அந்த காற்றுக்கு பெயர் ஆசீர்வாத காற்று. அந்த காற்றுக்கு பெயர் அறுவடையின் காற்று. அந்த காற்றுக்கு பெயர் அன்னோன் பிளேஸ், அன்னோன் பர்சன், அன்னோன் டைம். உங்களுக்கு ஒரு காற்றை, ஆசீர்வாதமான காற்றை, அற்புதமான காற்றை நமக்கு எல்லா பகுதியிலும் அவர் வீச பண்ணிவிட்டார். தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து, காற்றையும் வீச செய்கிறார், தென்றலையும் வீச பண்ணுகிறார். இப்போ நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? உங்களுக்கு ஒரு காற்றை வீச பண்ணிட்டாரு, ஒரு தென்றலை வீச பண்ணிட்டாரு. அடுத்து போடுமா? மாம்சத்தை சொல்லுங்க. இன்னைக்கு என்னங்க செய்தி? நோ லிமிட். ஆண்டவர் கொடுத்த நோ லிமிட் தான். மாம்சத்தை தூளத்தனையாக
தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி வானத்தை திறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் எனக்கும் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆகவே இன்னுமேல் வருஷிக்க பண்ணுகிற வார்த்தை தொடர்ந்து வர்றத வாசித்தோம். அது என்ன முக்கியமான இன்ஃபினிட் பிளெஸிங்? கடற்கரை மணலத்தனை. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதான் இந்த மாதத்திலிருந்து நோ லிமிட், நோ எண்டு, நோ பவுண்டரி. I speak such a infinite blessing in all our areas. இங்க ஜனக்கூட்டம் கொள்ளாத அளவுக்கு அவர் கொண்டு வருகிறதை பிரகடனப்படுத்துகிறேன். அவர் அடுத்த நிலைமைக்கு நம்ம இப்போதே ஆயத்தப்படுத்திவிட்டார். அதற்கான பிளேஸ், அதற்கான மாபெரும் ஆலயம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். அந்த மாபெரும் ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாக இங்க இருக்கிற 3 ஸ்டோர் பில்டிங்கை கர்த்தர் நமக்கு கிரயப்படுத்த ஒரு மனுஷனை கிழக்கிலிருந்து வரவழைத்து விட்டார். அதை ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனாய் நாம் கொண்டாட போகிறதை இந்த நாளில் உங்களுக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஆமேன் சொல்லணுங்க. ஆமேன் சொல்ல கவனமாக இருங்க. ஓகே ஓகே ஓகே. வருஷிக்க பண்ணி அடுத்து என்ன பண்ணுறாராம்? 26 போடுமா? 26 வசனமா? 28 மன்னிக்கணும், என் கண்ணு கொஞ்சம் கோளாறு. சாரி. வாசிங்க. அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் கூடாங்களை சுற்றிலும். இதில் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்குது? எந்த வார்த்தை பிடிக்கும்? இறங்க பண்ணினாருமா? என்னமா கூடாரம் இருக்கிற இறங்குது, நமக்கு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, இறங்குது, இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஃபேவர் இறங்குது. ராஜாக்கள் வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து வர்றாங்க. அவைகளை அவர்கள் நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வருது. நான் தேடி போவதில்லை, நான் இருக்கிற இடத்திற்கு அது வருகிறது. அவர்களை கூடாரங்களை சுற்றிலும் சொல்லுங்க இனிமே இறங்க பண்ணுகிறார். அடுத்த வசனம். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்கள் புசித்து திருப்தி. சொல்லுங்க, இனிமே புசித்து திருப்தி அடைய போகிறோம். நெகமியா 9:25 போட வேணாம், நான் வாசிக்கிறேன். அவர்கள் புசித்து, சொல்லுங்க, நாங்கள் புசித்து கொழுத்து திருப்தி அடைந்து உங்கள் தயவினாலே செல்வ வாழ்வதை இந்த மாதத்தில், இன்ஃபினிட் பிளஸிங் மாதத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். ஆமென். சரி, உங்களோட வாசிக்கிட்டே போகிறேன். 43 அதே அதிகாரம் 43. நீங்களும் வாசிக்கிட்டே வாங்க, டக் டக் டக்குன்னு வாசிங்க. அவர்கள் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களை, யாருடைய அற்புதம்?
அவருடைய அற்புதங்களை இஸ்ரவேலர்களுக்கு செய்தார். உங்களுக்கு எனக்கும் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய அற்புதங்களை உங்களுக்கு எனக்கு செய்வார். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்தோம். அவர் செய்த அற்புதங்களை எழுதக்கூடுமையானால் உலகம் சொல்லுங்க கொள்ளாது. இனிமே அவர் செய்கிற அற்புதங்கள் வசனத்தில் எழுத கொடுமையானால் உலகம் கொள்ளாது என்றால், இனிமேல் அவர் நமக்கு செய்கிற அற்புதங்கள் எழுத கொடுமையானால் உலகம் கொள்ளாது. அதுதான் இன்ஃபினிட் பிளஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு சீக்கிரம் போடுமா. அவளுடைய நதிகளை சொல்லுங்க ஐயா, நமக்கு அவருக்கு அவர்களுடைய நதிகளை, அவர்கள் நதிகளை இரத்தமாக மாற்றி அவருடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செய்கிற காரியம், உங்களுக்காக அவர் செய்கிற காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்து 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 அவர்களை அழிக்கும்படி வண்டுகளையும் ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படிக்கு தவளைகளையும் அவர்களுக்குள்ளே, இனிமே எதிரியின் படைக்குள்ள சாத்தானுடைய அந்த ஆவியின் மண்டலத்துக்குள்ள கர்த்தர் இப்பேற்பட்ட அந்த செயல்பாடுகளை உங்களுக்காக என் பட்சத்தில் நம் பட்சத்தில் அவர் செய்கிறதை, வேத வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை நமக்கும் செய்கிறதை பிரகடனப்படுத்துகிறேன். நெக்ஸ்ட் போடுமா. அவர்களுடைய விளைச்சலை சொல்லுங்க, அவங்க விளைச்சலை அவுட்டு அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். இதோடு முடிச்சுக்கிறேன். இவங்க எங்கே இருந்தாங்க? கோசேன் தேசத்தில். இந்த கோசேன் தேசத்தின் எல்லை முழுவதும் தேவ பிரசன்னம். இந்த கோசேன் தேசம் எல்லை முழுவதும் தேவனுடைய ஒளி. மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நான் அவர்கள் பெருமூச்சை கேட்டேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் உபத்திரவத்தை கண்டேன், அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன். அன்னைக்கு அவங்களுக்கு செஞ்சார் ஐயா. இந்த கோசேன் எல்லை முழுவதும் ஃபுல் ப்ராஸ்பரிட்டி. அவங்களுக்கு வந்த வாத ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு வந்த தண்டனை ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு வந்த கல்மலை, தவளை, பேணு, நதியெல்லாம் குடிக்கக்கூட ரத்தம், இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இனிமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா கர்த்தரை புரிய வச்சு பேசுகிறாரு. நம்ம விசேஷித்த ஜனம் என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்மை விசேஷித்தப்படுத்தி இந்த ரெவலேஷனை உலகத்தில் யார் புரிஞ்சாலும், இன்று கொடுக்கிற செய்தி, தேவன் கொடுக்கிற செய்தி நான் புரிஞ்ச வண்ணம் அபிஷேகத்தில் கொடுக்குறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் உங்களை விளங்கச் செய்வார். அட என்னடா நம்ம பகுதியில் ரத்தம், தண்ணியில் ரத்தம், அவங்க பகுதியில் இல்லை, எங்கள் குதிரையெல்லாம் செத்து போச்சு, மாடெல்லாம் செத்து போச்சு, கழுதையெல்லாம் செத்து போச்சு, கல்மலை வந்துருச்சு, தானியெல்லாம் அவுட் ஆயிடுச்சு, மிருகம்லாம் அவுட் ஆயிடுச்சு, பார்வோனுடைய அரண்மனையில் அவன் சாப்பாட்டு அறை முழுதும் தவளையெல்லாம் ஏறிடுச்சு. ஐயா, கர்த்தர் உங்களை சுற்றிலும் அவர் இரத்த வேலி இருக்கிறது, அவர் நாம வேலி இருக்கிறது. உங்களை பிசாசு தொட முடியாது. ஒரு வசனத்தை சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன சங்கீதம் 105 வசனம் 105 ஒரு வசனம், அவர்கள் என்னுடைய தீர்க்கதரிசி, அவர்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆகவே நீ அவர்களுக்கு தீங்கு செய்யாமலும் அவர்களை தொடாமலும் இரு. உங்களை பிசாசு தீங்கு செய்ய முடியாது, உங்களை பிசாசு எந்த பகுதியிலும் தொட முடியாது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். ஆமென், 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 ஹல்லேலூயா. இதோட முடிச்சுக்கிறேன்.
இனிமேதான் விதி, லா ஆஃப் கிராவிட்டி, நியூட்டன் தானே, புவியீர்ப்பு சக்தி மேலே போட்டால் இதுதான் விதி. இந்த பைபிளில் விதி, பிரமாணம் அல்ல, விதி. 5 விதியை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த 5 விதியில் நீங்கள் எத்தனை விதியில் ஒன்று மிஸ் பண்ணலாம் அவுட்டு. 5 விதி. இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறேன்? இன்ஃபினிட் பிளெஸிங்ஸ், நோ லிமிட்ஸ், நோ எண்ட். இந்த இன்ஃபினிட் பிளெஸிங் எது வரைக்கும் இருக்குன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் சொன்னார், சபை எடுக்கிற வரைக்கும். சபையில் இருக்கிற, சரியா சொன்னால் என் சரீரத்தில் இருக்கிற இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காய் சபை எடுக்கிற வரைக்கும் இந்த இன்ஃபினிட் பிளெஸிங் இருக்கும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். ஆமென். ஆகவே இந்த 5 விதியில் முதலாவது விதி ஆவி. 78 37 78 37 78 37 வாசிக்க. இதை பார்த்து வாசிக்க. இதை இங்கே பாருங்க. அவர்கள் இருதயம் அவரிடத்தில், இது ஆவி. நம்ம துவக்கமே ஆவி. அக்கிரமங்களிலும் பாவங்கள் மரித்த வளர்ந்த நம்மை உயிர், எங்க வசனம் சொல்லுங்கம்மா, உயிர்ப்பித்தார். துவக்கமே ஆவிதாயா? இதுதான் துவக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் விதி. முற்காலத்தில் நமது மாம்சம் மனசு விரும்பினதை செய்து சுவாபத்தில் கோபாக்கனையின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம். வானமண்டல பொல்லாத ஆவிகளின்படி நடத்தப்பட்டோம். தேவனோ அன்பிலே இரக்கமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இதுதான் விதி. இனிமே எல்லாமே ஃப்ரம் இன்சைட் டு, சொல்லுங்க, அவுட். ஆமென். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இது யூதர்களுக்கு சொன்ன வார்த்தை. அப்போ சீஷர்களை வைத்து கொண்டு டீச் பண்ணுகிறார். எப்பா, அவங்கெல்லாம் பொல்லாதவங்க, அவங்க பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை பேச அவங்களுக்கு முடியாது. ஆசீர்வாதத்தையோ ஜீவனையோ கிருபையோ பாவ மன்னிப்பையோ புதிய உடன்படிக்கையோ செழிப்பையோ வெற்றியோ அவங்க பேச முடியாது. அவங்க பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை பேச முடியாது. அந்த காற்று கொஞ்சம் கூட உங்கள் பக்கத்தில் அடித்தாவே நீங்கள் விதியில் விலகி போகிறீங்க. முதல் விதி என்னன்னு கேட்பேன். என் ஆவி அல்லது இருதயம்னு சொல்லணும். முதல் விதி என்ன? என் ஆவி அல்லது என் இருதயம். ஓகே. ரெண்டாவது விதி 41 42 41 42 வாசிங்க. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை லிமிட் பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்ச அற்புதங்களுக்கு வாசித்து காமிச்சேன். ஆனால் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் பரிசுத்தரை லிமிட் பண்ணிட்டாங்க, மட்டுப்படுத்திட்டாங்க. அவங்கள கிரியை செய்ய முடியாதபடி அவர் கரத்தை கட்டி போட்டாங்க. ஐயா, ஆண்டவரை லிமிட் பண்ணிடாதீங்க. நம்ம டாடி லிமிட்லெஸ், no end, no boundary, no limit. மட்டுப்படுத்தாது. பெரிய எண்ணங்கள், பெரிய தரிசனம் என்று கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் உங்கள் எண்ணத்தை பரிசாக்குங்க. ஆமென்.
வானத்துக்கு பூமி உயரம் எவ்வளவோ அவ்வளவாக கிருபை உயர்ந்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, வானத்துக்கு பூமி உயரம் எவ்வளவோ அவ்வளவாய் உங்களை குறித்த என்னுடைய எண்ணம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே உயர்ந்திருக்கிற அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். நம்மை குறித்த எண்ணம் அவ்வளவு உயரமாய் இருக்கும்போது அந்த உயர்ந்த எண்ணத்துக்கு நீங்கள் வர வேண்டும். என் எண்ணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். என் எண்ணம் கீழவே இல்லை. என் எண்ணம் பணத்தின் மேலே அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அது இல்லை. அதை செய்யணும் இதை செய்யணும். ஆவியானவர் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அப்படி மகிமைப்படுத்தணும் இப்படி மகிமைப்படுத்தணும். அதில் தான் என் எண்ணம் இருக்க தவிர பணத்தில் இல்லை, பேர் புகழில் இல்லை. அவர் மகிமைப்பட வேண்டுமென்ற எண்ணம். உங்கள் எண்ணத்தை இன்னும் பெரிதாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் எண்ணத்தின் அளவு வானத்துக்கு பூமி அவ்வளோ உயரம். ஆமாம், அடுத்த வசனம் தான் டாப்பு. அங்கே தான் வருது. அவருடைய கரத்தையும் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் அவர் கரத்தையும் நினைக்கல. எகிப்தில் எப்படிலாம் அற்புதம் பண்ணார், எப்படி வித்தியாசம் காண்பித்தார்னு நினைக்கல. சத்ருவின் கைக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினைக்கல. முதல்ல ஆவியை பார்த்தோம், இருதயம். ரெண்டாவது நினைக்கல, ஆத்துமா. விதியில் ரெண்டாவது என்னன்னு கேட்பேன், ஆத்துமான்னு சொல்லணும். விதியில் ரெண்டாவது என்ன? ஏய், உன் நினைவு தாயா நீ. உன் நினைவில் நீ மற்றவனை நெகட்டிவாக நினச்சா உனக்கு பாசிட்டிவாக நடக்காது. உன் வாயில் மற்றவங்களை நெகட்டிவாக பேசுனா உனக்கு பாசிட்டிவில் ஆண்டவர் கரத்தை நீ பார்க்க முடியாது. ஆத்மா, இந்த ஆத்மா வாழ்வது ஆத்மா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குன்றாரு யோவான். இந்த ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்பா, எல்லாவற்றிலும் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க, செழிப்பாக இருக்க, அவரை போல் இருக்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க, அதிகாரத்தோடு வாக் பண்ண எண்ணத்தின் வாழ்வு. எண்ணம், ஆத்மா வாழ்வது. ஒவ்வொரு நாளும் டாடி இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் என் எண்ணம், ஹோலி ஸ்பிரிட் என் ஸ்பிரிட்டு. மூணாவது, ரெண்டு விதியை பார்த்தோம். முதல் விதி என்ன? முதல் விதி என்ன? வாய்ந்த முதல் விதி என்ன? ரெண்டாவது விதி என்ன? ஆத்மா. அங்கே சரீரெல்லாம் விதி அல்ல. ஓகே, இந்த சரீரத்தை பேசி அது வெளியே இருக்கிறவன் 5 விதியில் ஒரு விதி கூட அவன்கிட்ட இல்லை. அதான் நியாயப்பிரமாண சபை. 5 விதியில் ஒரு விதி கூட அவன்கிட்ட இல்லை. 100% சொல்கிறேன். ஓகே, அடுத்த விதியை பார்ப்போம். 20 வாசிக்க. 20 வசனம் போடுமா? 20 வசனம். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் தண்ணீர் புறப்பட்டு நதியாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். இவ்வளவு அற்புதத்தை பார்த்தவன் வனாந்தரத்தில் இச்சையாகி எங்களுக்கு என்ன வேணும்ட்டான், இறைச்சி வேணும் அப்படின்ட்டான். இது என்ன விதிங்க? வார்த்தையின் விதி. உன் வாயிலே ஜீவன் உண்டு, உன் வாயிலே மரணம் உண்டு. உன் வாயிலே ஜீவனை பேசினால் அதன் கனியை புசிப்பாய்.
உன் வாயில் மரணத்தை பேசினால் அதன் கனியை புசிப்பாய். 12 பேரில் 2 பேர் முடியாதுன்னாங்க. அவங்க ராட்சதர்கள், நம்ம பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் 10 பேருடைய பார்வை தேவனுடைய பார்வையாக இருந்தது. எப்பா உன் பார்வை தேவனுடைய பார்வையாக இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் எனக்கு காமிச்சாரு, நாமத்தில் கொண்டு வந்தார். உங்களை என்னை குமாரன் இரத்தத்தினாலே கழுவி அவருக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியராய் நிறுத்தியிருக்கிறார். அப்போ குமாரன் இரத்தத்துக்குள்ள உங்களை ராஜாவாய் பார்க்கிறார், ஆசாரியனாய் பார்க்கிறார். 1. 2வது கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அதே குமாரன் இரத்தத்துக்குள்ளே உங்களை என்னை குற்றமற்றவர்கள், மாசற்றவர்கள், கண்டிக்கப்படாதவராய் பார்க்கிறார். 2. உங்கள் பார்வை மற்றவன் குற்றத்தினை பார்க்கிற வரைக்கும் விதியில் நீ இல்லை. இந்த கண்களுக்கு கூட விதி இருக்கு, விசுவாச பார்வை என்ற விதி. இந்த வாய்க்கு விதி உண்டு, ஜீவனை பேசுகிற வாய். ஹலோ வாயா, உங்க வாய். இனிமே வசனத்தை ஆனர் பண்ணுங்க. அதாவது இப்போ நான் பேசுறதெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கு. ஆவி, ஆத்மா, இப்போ வாய் வந்திருக்கு. கரெக்டா? அடுத்தது அடுத்த வசனம் போடுமா? அடுத்து 21 வாசிங்க. ஆகையால் கர்த்தரதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள். எது ரொம்ப தேவையோ அது அவுட்டு. இந்த விதியே இல்லை. விசுவாசம் ஒரு விதி, நம்பிக்கை ஒரு விதி, ஆவி ஒரு விதி, ஆத்மா ஒரு விதி, வாய் வார்த்தை ஒரு விதி, விசுவாசம் ஒரு விதி, நம்பிக்கை ஒரு விதி. இந்த 5 விதிக்குள்ள நீங்க சாதனையாளராய் மாற முடியும். இந்த 5 விதிக்குள்ள நீங்கள் விசுவாசித்ததை உடையவர்களாக இருப்பீர்கள். இந்த 5 விதிக்குள்ள நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். இந்த 5 விதிக்குள்ள ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு வெற்றி ஆவீர்கள். இந்த 5 விதிக்குள்ள நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த நினைவிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நினைவு உங்களுக்கு பொருளாக மாறும். நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த நினைவிலேயே இருந்து கொண்டிருக்கும் போது அந்த நினைவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக பொருளாக மாறும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப விசுவாசம் அதான் நம்ம துவக்கம். இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாய் வருது, ஆனால் இங்கே என்ன வருது? விசுவாச அறிக்கை. விசுவாசம் நம்புகிற காரியத்தில் உறுதியாய் இருக்கணும். தேவன் உங்களுக்குள்ளே வார்த்தை உண்டு பண்ணுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார், சில எண்ணங்களை போடுகிறார். அது உங்களை குறித்த தீர்மானம். இப்போ கர்த்தர் கிருபையால என்ன அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள, அந்த பர்த்துக்குள்ள கொண்டு வந்துட்டார்.
அப்போ என்னை கொண்டு வந்துட்டார்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்கே இருக்கிற பிரிச்சிங்கெல்லாம் சும்மா ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு 6 நாளும் உங்கள் மனம் போல் வாழ்ந்து அப்படி இல்லை. பிகின் த டே ஜஸ்ட் 30 minutes. Praise, worship, read, meditate. அதில் வார்த்தை வரும், ரைட். விசுவாசம் ஒரு விதி, நம்பிக்கை ஒரு விதி. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது பவுல் எழுதுகிறார், இந்த 2 விதியிலும் அவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்போ தெரியுமா? ஆதியாகமம் 15. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு இந்த இளையசர் வீட்டு விசாரணை கர்த்தன் எல்லாத்துக்கும் உரிமையாளர் இருக்கிறானே, இவன் சுதந்திரவாளி அல்ல. வானத்தை அண்ணாந்து பார், அங்கே எங்கே அண்ணாந்து பார், என்ன கூடுமானால் என்ன. இன்னைக்கு டாபிக் என்ன? நோ லிமிட், unable to count, no limit, எண்ண முடியாது, அளவில்லை, infinite blessing. அதான் அவனுக்கு காமிக்கிறாரு. அதை காமிச்சிட்டாரு. இப்போ அவனுக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் ரோமர் 4 பவுல் எழுதுகிறார், விசுவாசம் நம்பிக்கை. எபிரேயர் 6 ஆபிரகாமை குறித்து விசுவாசம் நம்பிக்கை. நீங்கள் அவனை ஃபாலோ பண்ண, அவனுக்கு விசுவாசம் உள்ள வந்துச்சு. அதோட நம்பிக்கை எப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னு சொல்கிறேன். அதாவது தான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். ஆனால் இப்போது அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட விசுவாசித்தார். விளக்கி சொல்கிறேன். இப்போ இடையில ஒன்று குறுக்கிடுகிறது, இடையில ஒரு ஆவி எதிர்க்கிறது. அது மைண்ட் லெவலில் எதிர்த்த ஆவி. அந்த மைண்ட் லெவலில் எதிர்த்த ஆவியை இவன் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் மேற்கொண்டான். மைண்ட் லெவலில் எதிர்த்த ஆவி, உன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. இதுதான் மைண்ட் லெவலில் பிசாசு எதிர்த்த ஆவி. இவனோ தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் சொல்லுக என்னாதிருந்தான். இந்த விதியில் அவன் சூப்பர் நேச்சுரல் பர்த்தாக சாராள் வயது சென்றபோது விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணிர் உண்மையில்லவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து ஈசாக்கை பெற்றார். We are entering the birth season. We are entering the birth manifestation. பிறப்பின் மண்டலத்தில் unlimited, no limit, overflowing, surplus, health, wealth, ஆளுகை. முக்கியமாக யோவான் 21 கடைசி வசனம், வேத புத்தகத்தில் எழுதிராத அநேக அற்புதங்களை சீசர்களுக்கு முன்பாய் செய்தார். அதை எழுத வேண்டுமே ஆனால் உலகத்துக்கிற புத்தகங்கள் கொள்ளாது. அப்போ எதை சொல்லி முடிக்கிறேன்? supernatural. This place, supernatural manifestation place. This place, birthing place. This place, shake the heaven and earth place. This place, trending world level place. A person, a prophet in this place. His name is called Martin El Shaddai. His name too, trending all over the world. எந்திரிங்க.
தம்பி காலம் குக்காஷ் கேமராக்கு வா, கேமராக்கு ஒரு ஆள் வா, சீக்கிரம் கேமராக்கு ஒரு ஆள் வா. கபலக்கா சிபலக்காரா சிபலரலா குரபலரலா. ஹலோ 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 ஹலோ. ஐயா செய்தியை விட்டுறாதையா. 100% கர்த்தர் கொடுத்த செய்தியா, வார வாரம் இங்கே கொடுக்குற செய்தி, நியூ கவர்னன்ட் செய்தி. 5 விதி, இதான் விதி. வெளியே இருக்கிற சபையில் அந்த விதியில் ஒன்று கூட அவங்கள்ட்ட இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அங்கே போய் உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணி அங்கே காசை கொடுத்து, உனக்கு ஆவி முக்கியமா மாம்சம் முக்கியமா? ஆவியா? நம்ம சபதாயா ஆயத்தப்படுத்திட்டு வந்திருக்கிறார் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொடுப்பா. நான் பேசுனதுக்கெல்லாம் எக்காலம் ஊதி உங்களை அனுப்பணும். பேசுனதுக்கெல்லாம் ஒரு எக்காலம் ஊதிடுறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் இந்த ஆவியானவர் பேசின நோ லிமிட், நோ எண்ட், நோ டெரிட்டரி, நோ பவுண்டரி, மோர் அபவ். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம், வேத புத்தகத்தில் எழுதிராத அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். அவைகளை எழுத கொடுமையானால் உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் கொள்ளாது. இவை எல்லாவற்றுக்கும் சேர்ந்து நான் எக்காலம் ஊதுகிறேன். நீங்களும் விசுவாசிங்க, வீட்டில் போய் ஷேர் பண்ணுங்க. வீட்டில் முடிச்சிடுறேன். கிறிஸ்து காட்டிக்கு ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு உங்களுக்குள்ளே பங்கிடு, ரமணி வாமா பங்கிட்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தம் என்று சொன்னார். நோ லிமிட், நோ எண்ட். ஐயா, மனசின் விதி இதில் தான் எல்லாமே. ஆவியா இருக்கிற டாடியோட டெய்லி கனெக்டிங். நான் மாம்சம் இல்லை, நான் ஆவி. நான் உலக மனுஷன் இல்லை, தேவ மனுஷன். நான் பேலியாளின் பிள்ளை இல்லை, பரலோக டாடியோடைய பிள்ளை. ஏமேன் ஏமேன் சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த நாளில் பாச கொடுத்த இந்த வார்த்தை அவர் கொடுத்த வார்த்தை இல்லை, ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. சரி, இப்போ என்ன பாருங்க, இந்த 5 விதியிலையும் ஹோலி ஸ்பிரிட்டை கொண்டு வரணும். ஒன்று இருதயத்தின் ஆவியின் விதி. ஒரு வசனம் சொல்கிறேன், டெய்லி ஹோலி ஸ்பிரிட்டை ரொம்ப சொல்லுங்க. ஒரு வசனம் சொல்கிறேன், இருதயம் அல்லது ஆவி, இது ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ஷன். ஒரு வசனம் சொல்கிறேன், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் சொல்லுங்க புதாக்கப்படுதல். ஹோலி ஸ்பிரிட் ஒன்று உள்ள ஆவிக்கு. ரெண்டாவது மனதுக்கு ஹோலி ஸ்பிரிட். ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம். ஹோலி ஸ்பிரிட் 2. மூணாவது வார்த்தை. வார்த்தை. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவன் அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தார். இன்னும்
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எங்கள் பேச்சும் எங்கள் பிரசங்கமும் மனுஷ நாணத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் ஆவியின் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. இந்த பேச்சு கூட ஹோலி ஸ்பிரிட்டு டெய்லி சொல்லணும். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் வீட்டில் பேசுகிற பேச்சு, ஃபோனில் பேசுகிற பேச்சு, மற்ற லெவலோடு பேசுகிற பேச்சு ஹோலி ஸ்பிரிட் பேச்சாக இருக்கணும். அதே போல் நான் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, ஹோலி ஸ்பிரிட் பேச்சாக இருக்கணும். ஹோலி ஸ்பிரிட் தான் வாயிலேருந்து பதில் கொடுக்கணும். அப்போ 3, 1 ஆவியில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது ஆத்மாவில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது நாவில் ஹோலி ஸ்பிரிட், என் வாயில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது விசுவாசத்தில் ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு சொல்கிறேன், இந்த விசுவாசம் என்பது ஆவியின் கனிகள் 9. அந்த 9ல் விசுவாசம் ஒரு கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், பொறுமை. விசுவாசம் ஒரு கனி. இந்த கனி ஹோலி ஸ்பிரிட்டில் இருந்தால் வரும். 1 விசுவாசம் வரம். 9 வரத்தில் 3ஆவது வரம் விசுவாசம். 1வது ஞானம், 2வது அறிவு, 3வது விசுவாசம். அப்போ இந்த விசுவாசம் இருக்கு பாருங்க. இந்த விசுவாசம் ஹோலி ஸ்பிரிட்னால எம்பவர் பண்ணப்பட வேண்டும். நான் வரப்போல அன்னி பாஷை பேசுங்க. காலையில் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்டுன்னு சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் அடிக்கடி ரிகக்னைஸ் பண்ணுங்க. ஒரு காரியமாக பிரச்சனையாக ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் எல்லாம் நீங்கள் தான். அதான் ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது விசுவாசத்தில் ஹோலி ஸ்பிரிட் பார்த்தாச்சு. அடுத்தது நம்பிக்கையில் ஹோலி ஸ்பிரிட். ஒரு வசனம் வாயிலேயே சொல்கிறேன், பரிசுத்தாவின் பலத்தினால நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ நம்பிக்கைக்கு பரிசுத்தாவின் பலன் தேவை. இப்போ அந்த 5 விதியிலையும் இந்த ஆவியின் விதியில் இருதயத்தில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது மனதில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது வாயில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது விசுவாசத்தில் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது நம்பிக்கையில் ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்கள். பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த செய்தியை ஆவியானவரே நான் விட்டுறக்கூடாது. இது எனக்குள்ள பலன் செய்யணும். இது கர்த்தர் கொடுத்த செய்தி, ஆவியானவர் கொடுத்த செய்தி. இது எங்கள் சபையின் குடும்பங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாகணும். எங்கள் பாஸ்டரோட ஆவியில் முழுமையாக கனெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாகணும். எங்கள் சபைக்கு ஒரு சிலர் ஜிபேல காணி கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகணும். எங்கள் கிரேஸ் ரெவலேஷன் கூடுகையில் தொடர்ந்து வர்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகணும். உலகம் முழுவதும் எங்கள் பாஸ்டர்கிட்ட வர்றவங்களுக்கு, ராஜாக்களுக்கு, முக தரிசனத்துக்கு வர்றவங்களுக்கு, ஞானத்தை கேட்க வர்றவங்களுக்கு, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகணும். அப்படியே எங்கள் பாஸ்டர் நீங்கள் மேன்மைப்படுத்தினபடியால், கனப்படுத்தினபடியால் நன்றி சொல்லி இந்த பந்தியிலே அநேகராகிய நாங்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்து இந்த பந்தியை கொண்டாட்டமாக ஆசரிக்கிறோம்.